டிவிக்கோட பரப்புரையில 41 பேர் கூட்ட நெரிசல்ல இறங்கிருக்காங்க. யார் மேல தவறு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது அந்த 41 பேரோட இறந்தது என்னால் இன்னமும் நார்மலாக என்னால் பேசவே முடியல. எல்லா கட்சி கூட்டமும் தான் நடக்குது. அவங்களோட அஜாக்கிரதை தான். அவர் சொன்ன டைம் வேற, அவர் வந்த டைம் வேற. காலையிலேருந்து மக்கள் நிறைய பேர் அவரை பார்க்க தான் நிற்கிறாங்க. ஏன்னா அவர் ஸ்க்ரீனில் பார்த்தவர் நேரம் வரும்போது அவங்க பார்க்க நிற்கிறாங்க. குழந்தைங்களோட வந்து ஒரு ஆக்டர் வராருன்னு பார்க்க அவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சது. நிறைய பேர் ரொம்ப தண்ணி குடிக்காம சோர்வு அடைஞ்சு ரொம்ப நேரம் நின்னது. அவர் வந்தப்ப கூட்டம் வந்து அவர் அவர் நிறைய போலீஸ்காரங்க நின்று அந்த வீடியோலாம் பாருங்களேன். போலீஸ்லாம் வந்து நின்று பாதுகாப்போடு நிற்கிறாங்க. சில ஸ்கூல் பசங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அவங்களுக்குலாம் நிறைய வழிமுறைலாம் தெரியாமல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஓடி போய் வரும்போது நீங்கள் டூ வீலர்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியில் போய் இடித்து விழுந்து அது மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னா அவங்க கரெக்டாக அந்த அவங்க அவர் விஜய் சார் அவருக்கு பாதுகாப்புக்கு மட்டும் பவுன்சர்ஸாக வச்சுக்கிறாங்க. பார்த்துக்கிட்டிங்களா அவங்க சுற்றி ஏர்போர்ட் போகும்போது கூட பார்த்தீங்கன்னா பவுன்சர்ஸ்லாம் வந்து டக்குன்னு பீட்டி கூட கொடுக்காம ஒரு 40 நிமிஷத்துல கிளம்பி போயிடுறது, எந்த ஒரு பதிலும் சொல்லாம. அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கும் போது அவங்களே முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ காவல்துறை அவங்களை கண்ட்ரோல் பண்றாங்க. அதையும் மீறி எவ்வளோ அவங்க கண்ட்ரோல் இல்லாம நடந்துக்கிட்டாங்க. அதனால என்ன சொல்றதுன்னா, உயிரை விடுற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த ஒரு 6 மாசத்துக்குள்ள அவர் இந்த மாதிரி ட்ரெண்டிங் பண்ணிருக்காரு. அவரை யாரு வழிநடத்தி கொண்டு போறாங்கன்னு தெரியல. போலீஸ் கம்மியா இருந்தது, கேட்ட இடமும் கிடைக்கல அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ அது வந்து கேட்ட இடம் கொடுத்துருந்தா நாங்கள் ஒழுங்கா பண்ணியிருப்போம், அதனால தான் நெரிசல் அதிகமாக இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ அதை பத்தி என்ன? இல்லை அவங்க தான் எஸ்பியே பேசினாங்க போல இருக்கு. அவங்க கேட்டதோட அதாவது பெரிய ஏடிஜிபி பேசினாங்க போல இருக்கு. அவங்க கேட்டதோட கொஞ்சம் கூட்டம் அதிகமாக வரும்னு இவங்க போலீஸ்காரங்க நினச்சி தான் கொஞ்சம் பெரிய இடமே அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்டது வந்து ஒரு 10,000 பேர் தான் வருவாங்க. அதுக்கு மேலே தான் அவங்க வந்திருக்காங்க. அதனால தான் அவங்க ஓரளவுக்கு இவங்க சொன்ன அளவுக்கு தான் கணிச்சு போலீஸ்காரங்க அவங்க போட்டுக்கும் போது அதை மீறி தான் ஸ்கூல் டைம் லீவு வேற, காலேஜ் எல்லாம் இப்போ ஸ்கூல்லாம் லீவ் விட்டுறாங்க. புள்ள குட்டிங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு அந்த கூட்டங்கள்லாம் அதிகமாக போனது தவிர அவங்க கேட்ட அளவுக்கு தான் போலீஸ் அவங்க வந்திருக்காங்க. அதுக்கு மேலே போனது வந்து அது யாருமே எதிர்பார்க்காதது தான். அதனால அது எப்படி நம்ம தமிழக அரசு பொறுப்பாகும்? அவங்க கேட்டது எவ்வளோ பேர் ஒரு கணிப்புக்கு அவங்க எத்தனை பேருங்க 10,000 பேருன்னு இருக்காங்க. 10,000 பேருக்கான போலீஸ் தான் இது பண்ணாங்க. ஆனால் 10,000 பேருக்கு மேலே தான் வந்திருக்காங்க. ஆனால் லீவ் டைம் வேற, ஸ்கூல் பிள்ளைங்க முதற்கொண்டு வந்திருக்கு. அவரை பார்க்க ஒரு சினிமா நடிகர் வராருன்னு பார்க்க தான் வந்த கூட்டம் தான். அதான் தவிர அது வந்து நீங்க போலீஸ் தரப்புலையோ இல்ல தமிழக அரசு மேலேயோ தப்பு சொல்லவே முடியாது. ஆமா. இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, லத்தி சார்ஜ் பண்ணதாலையும் ஆம்புலன்ஸ் வந்தாலையும் தான் எல்லாம் கூட்ட நெருக்கம் அதிகமாகி இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு. அதுவும் குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. அதை பத்தி நீங்க அது லட்சி தாட்சி பண்ணதுனாலாம் வந்து இந்த கூட்ட நெரிசல், அதனாலதான் அந்த பிரச்சனை ஆனிச்சு, கூட்ட நெரிசல் ஆனிச்சு. அப்புறம் அந்த ஆம்புலன்ஸ் வந்தனாலதான் ஆனிச்சு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் வரும்போது தான் அந்த வீடியோ பாருங்க, அவர் பார்க்க எல்லாம் தள்ளுமுள்ள ஆகுது. அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாரும் மயக்கம் போட்டு விழுறாங்க. அவங்க பேசும்போதே மயக்கம் போட்டு கீழே விழுவுறாங்க. அது மாதிரி ஜாம்பர்லாம் பண்ணாலும் 108க்கு ஃபோன் அடிக்கலாம். அதெல்லாம் வந்து அதுவே கிடையாது. அவர் வரும்போது அவங்க கீழே விழுந்து மயக்கம் அடைஞ்சவனே தான் ஃபோனு, அதில் தான் 108 ஃபோன் அடிச்சு 108 வந்து தூக்க வராங்க. அதையும் 108யும் விவரம் தெரியாத பசங்க எல்லாம் அடிச்சு அந்த 108 இவங்க டிரைவர்ஸுக்கும் நல்லா அடி. அப்பயும் அவங்க அதெல்லாம் வீடியோலாம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா பாருங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் வந்தப்போ தான் அந்த நெரிசல் அதிகமானவங்க மயக்கம் போட்டு அவர் பேச ஆரம்பிச்சோன்னே விழுவுறாங்க எல்லாரும். அதுதானே வந்துச்சு தவிர லத்தி சாட்சி அதெல்லாம் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த எல்லாத்தையும் தூக்கி ஏற்றிட்டு இருக்கும் போது ஒரு கார்ல வந்து அந்த ஏதோ ஒரு தாவைக்கால ஒருத்தர் தான் அவர் வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கும் போது தான் நவுர்ப்பான்னு சொல்றாங்க, கேட்கல. ஏன் ஆம்புலன்ஸ்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கு, என்ன நடக்குது தெரியாம நீ ஏன் வந்து கத்திட்டு இருக்க, போயிட்டு இருக்க வந்துட்டு இருக்க, எல்லா மக்களும் மயங்கி கீழே விழுவுறாங்கன்னு சொல்லி தான் உங்களாம் காவல்துறையெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. தவிர அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் தவறுதலான விஷயம். அதாவது ஒரு தப்பை மறைக்க அதிகமான பொய்ய சொல்லி திசை திருப்ப பார்க்குறாங்க. அது கிடையவே கிடையாது. விஜய் கைது செய்யப்படுவாரா? தமிழக அரசு ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. அது என்ன முடிவு பண்ணாங்களோ அதான். இப்போ டிவிகே தரப்புல அவர் வக்கீல் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, சதி வேலை நடந்திருக்கு இந்த கூட்டத்துல அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதை பத்தி நீங்க சதி வேலை நடந்திருக்குன்னா அதை ஆணையம் அமைச்சிருக்காங்க. ஆணையம் வந்து என்னன்னு இது பண்ணும். சாதாரணமா சும்மா சாதாரணமா ரோட்ல போறவங்க, அதாவது எந்த சட்ட படிப்புமே படிக்காதவங்க கூட சொல்லுவாங்களா சதி அமைச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சட்டம் படிச்ச ஒரு சதி அமைச்சிருக்காங்க அப்படிலாம் சொல்லி திசை திருப்புற மாதிரிலாம் இது பண்ண வேணாம். சதியெல்லாம் யாரும் அமைக்கவே இல்லை. அவங்க வந்து டைம் சொன்னது வேற, அவங்க வந்த டைம் வேற. அதுல வந்து மக்கள் தள்ளுமுள்ளாகி தண்ணி எல்லாம் குடிக்காம மயங்கி விழுந்து அவர் வந்த டைம்ல எல்லாரும் ஒண்ணு கூட அவர் பார்க்க போகும்போது தான் இடிச்சு கீழே விழுந்து எல்லாமே ஆகுது. இது சதி வேலைன்னு நடக்கலாம் வாய்ப்பே கிடையாது. இது மாதிரிலாம் தவறாக பேச வேணாம். இந்த மாதிரி தவறுகள் நடப்பா பார்த்துக்கணும்னா சொல்லுங்க. அரசையும் தப்பா பேசாதீங்க. சதி வேலைன்னு சொல்லி இன்னும் நீங்க உங்களோட
உங்களோட இதை நீங்கள் தரம் தாழ்த்தி பண்ணாமல் நீங்களும் ஒரு படிச்சவங்க நடந்துங்க. நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு சொல்கிறது என்னன்னா, ஜாதி இல்லை, மதம் இல்லை, மொழிப்பற்று அப்படின்னு இந்த அளவுக்கு எல்லாரும் படித்து வளர்ந்த கால சூழ்நிலையிலையும் இதுவும் ஒரு மோசமான ஒரு பழக்கம். இது அதாவது இந்த நடிகர்கள் இதன் மூலியமா போய் இந்த உயிரெல்லாம் போயிட்டு பார்த்தீங்களா, இப்போ மக்களே அவரும் ஒரு மனுஷன்தான், அவரும் நம்மள மாதிரி மனுஷன்தான், அவரு ஒரு நடிகர், அது ஒரு தொழில், அது நம்மளால தான் அவருக்கு வருமானம். அவரு நம்மளை பார்க்க வரலாம், ஏன்னா அவருக்கு வருமானம் இருக்கு. நம்ம அவரை பார்க்க போய் இப்போ இறக்குறதெல்லாம் வேணாம்மா, இப்பயாச்சும் நம்ம பிள்ளைங்கெல்லாம் தூக்கிட்டு போய் அந்த மாதிரிலாம் பார்க்காதீங்கம்மா. அவரு ஸ்க்ரீனில் வந்து பார்க்கறதோட நிப்பாட்டிக்கங்க. அவர் ஒரு நடிகருங்க நினச்சிக்கங்க. அவர் வந்து என்ன சொல்றதுன்னா, அவரை பார்க்க போகிற கூட்டம் எல்லாமே அவர் சும்மா அதெல்லாம் ஓட்ட ஆகாது. தயவு செஞ்சு இனிமேல் அதை செய்யாதீங்க. இந்த இழப்புகளோட போதும். இனிமேல் இந்த இழப்பு நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டாம். அதான் நான் மக்கள் கேட்டுக்கிறது. இந்த 47 பேருக்கும் என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள்.